ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி வறுவல் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து விறகு அடுப்புல வச்சு சமைக்க போறோம். பாருங்க, நாட்டுக்கோழி இருக்கு, சுத்தம் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்குமாடா? தெரியல, அம்மாச்சி தான் கேட்கலாம். அது பொரிச்சிடலாம் நாளைக்கு. போதில்லைங்க, நல்லா தெரியும். உடைக்கிட்டுமா? இருங்க, ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் எரிஞ்சிடலாமா? காரம் இல்லாமல் அது உப்பு, பச்சை மிளகா, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாய், மஞ்சத்தூள், பச்சை மிளகா, உப்பு, கல்லுப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு பேர் கருவேப்பிலை. இதாங்க நல்லெண்ணெய். நல்லெண்ணெய், நாட்டுக்கோழி தீயில வாட்டி நல்லா குடல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன செய்ய போறேன்னு வந்து சொல்லணும். இப்போ என்ன செய்ய போறான்னு வீடியோ எடுக்கிறேன். எனக்கும் தெரியாது, இந்த எதுக்கு உட்காந்துருக்குற அவனுக்கும் தெரியாது, இந்த மூஞ்சி இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே தூரத்தில் பாருங்க, எங்கள் அம்மா மாடு பிடிச்சி கொண்டு போய் கட்டிட்டு வர போகிறாங்க. அவங்களுக்கும் தெரியாது என்ன செய்ய போகிறோன்னு சட்டியில் வச்சு. என்ன செய்யறதுன்னா கோழிக்கறின்னு தான் தெரியும். அங்கே எங்கள் ஆயா வந்து என்னமோ நடக்குது அப்படின்னு தூரத்தில் வந்து பேந்த முழிக்குது. உள்ளே வரலாமா வேணாமா அப்படின்னு தூரம் பார்த்துக்கிட்டு நிற்கிது அப்படியே. ஏமா இந்த அம்மா வந்து இவ்வளோ நேரம் ஒரு ஜாமானை கூட எடுத்துகிட்டு வரல. புடவை நீவிக்கிட்டு அப்படியே வந்து இங்கே உக்காந்துக்கிட்டாங்க. எல்லா பொருளும் இந்த பையனை வச்சு வேலை வாங்கிக்கிட்டாங்க. அடுத்து எங்கள் அம்மா வரும் இந்த விறகு எல்லாம் தீ பற்ற வச்சு அடுப்பெல்லாம் பற்ற வச்சு கொடுக்குறதுக்கு. சரியா, இந்த சட்டி கூட வெயிட்டாக இருக்குன்னு தூக்கிட்டு வரல. வீடியோ எடுக்கிறீங்களா? அந்த குச்சி 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சிருச்சு, சீரகம் போட்டுக்கலாம். இந்த அம்மா தான் அப்படி உக்காந்துக்கிட்டு வெங்காயம் தளிக்கிறாங்க பாருங்க. நம்ம வந்து யாரு உங்களுக்கு அந்த புடவை மடிப்பு ஒரு துளி கலையில் பார்த்தீங்களா இல்லையா, ஒரு சொட்டு வேர்வே இல்லை. அழுங்காமல் குழுங்காமல் அது சேர் போட்டுக்கிட்டு அப்படி எட்டு நின்று ஒரு புகை கூட மேலே அடிக்கக்கூடாதுன்னு அந்த பக்கம் உட்காந்துட்டாங்க. புகை வந்து இந்த பக்கம் வருது, புகை அடிக்குதுங்க. வெங்காயம் பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம்.
நல்லா மைய அரைச்சிக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரை நல்லா தாளிச்சுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இளங்கருவேப்பிலையே இருக்கு. பாருங்க கீரி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பெருசாக காரம் இருக்காது, அதனால இவ்வளோ போட்டிருக்கேன். இதே நல்ல பச்சை மிளகா இருந்தால் ஒரு 2 பச்சை மிளகா போடுங்க போதும். ஆமாங்க, இதெல்லாம் பச்சை மிளகா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. ஆற்று தண்ணி வேறு. மிளகா பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். முக்கால்வாசி இருக்கிற விதையை எடுத்துருங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். என்ன இலையில ஒட்டிட்டு இருக்குது? கடுப்பு சூப்பராக ஆகிடுச்சுரா. கண்ணடுப்பு இருந்தால் கூட நேரா 56வது வீடியோவாக ஆட்டது. என்ன மாமா அண்ணா வீடியோ எடுக்கிறீங்க, அங்கே ஆயா எடுக்கிறீங்க? இப்போ உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். கறியிலிருந்து கொஞ்சமாக தண்ணி விடும், நல்லா சுருண்டு வரட்டும். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி பாருங்க நல்லா சுருண்டு வேக ஆரம்பிச்சிருச்சு. போதும். இப்போ வந்து கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அத்தே இல்லையா? ஆயா தூரத்துலேருந்து கரெக்டாக சொல்லிச்சே இல்லையா? இன்னும் சமைக்கிறீங்க. ஓல்ட் இஸ் கோல்டு, ஓல்ட் இஸ் கோல்டு. ஆயா பாருங்க தூரத்துலேருந்தே பார்த்து இந்த தண்ணி வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு தான் போடுவேன். பெரியவங்க தாங்க கண்ணில் பார்த்தே சொல்லிடுறாங்க இந்த தண்ணி பத்துமா பத்தாதா இந்த கறிக்குன்னு. ஆமாம் பத்தாது, எனக்கு கொஞ்சம் ஊற்றணும். பாருங்க இந்த அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் விவரம் தெரியும். ஏன் ஏதோ எங்கள் பாட்டி சொல்ல சொல்ல அப்படியே ஒரு பொருளாக அப்படியே ரெடி பண்ணி இந்த டிஷ்ஷை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த டிஷ்ஷுக்கு ரெசிபி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கே உட்காந்துருக்காங்கல்ல எங்கள் பாட்டி, அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்ன அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி இந்த மேடம் வந்து நாட்டுக்கோழி தாங்க இந்த மேடம் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். போதுமில்லையா ஐயா? ஐயா போதுமா தண்ணி? போதுமாப்பா. உப்பு காரம் பார்த்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சிருங்க. இந்த தண்ணி எல்லாம் சுண்டின பிறகு கறி ரெடி ஆயிரும். வேகட்டும். அது ரொம்ப அலனியாக இருக்காது, கரெக்டாக இருக்குமா? என்ன கை இது? பெருசாக வேணுமா? போதும், அந்த கை போதும். போதுங்க, இதுவே பெருங்காயம் தான் இருக்கு. குடிக்கிறது அம்மா அதெல்லாம் வேணவே வேடாம், அந்த வேலையே வேடாம், விட்டுருங்க. இங்கே பாருங்க, நாங்கள் கறி செஞ்சிட்ருக்கோம். இது டீ கொண்டு வந்திருக்காங்க. சரிம்மா ஊற்றுமா, குடிக்கலாம். ஊற்றுங்க.
அதுக்கு என்ன சக்கரை கரை இருக்கா? வடிக்கலையா? தேங்காய் கறி பாருங்க, அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம். கலர் விட்டுருலாம், மூடி வச்சிடலாம். வந்து செய்யவே தெரியல, எல்லாம் எங்கள் பாட்டி சொன்னதால பாட்டி சொன்னாலும் செஞ்சதுல என்ன தப்பா போச்சு? ஏதோ கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு வந்துட்டு எனக்கு செய்ய தெரியலையாம்மா, அதுக்கு சொல்றப்பல சென்சார் போர்டில் கட் பண்ணிடுவாங்க. கறி பாருங்க நல்லா வெந்துருச்சு. கறி பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. போதும், இந்த அளவுக்கு இந்த சூப்பராக வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த குழம்பு எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷங்க அப்புறம் இறக்கிக்கலாம். பாருங்க சூப்பராக நல்லா வாசமாக நம்மளோட கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இவ்வளோ குழம்பும் வந்திருக்கு. நல்லெண்ணெய் வாசத்தோட குழம்பு பாருங்க எவ்வளோ மணமாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நிலாஞ்சன் எந்திரிச்சு கறி பாருங்க ரொம்ப நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் இப்பயே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் கருவாயை. அரை கிலோ வெங்காயம் போட்டால் அவ்வளோதான். அவ்வளோ வெங்காயம் போட்டால் கறி நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ வெங்காயம் போட்டேன் பாருங்க, கொஞ்சம் கூட வெங்காயம் அந்த இதே இல்லை, எல்லாம் வெந்துருச்சு. இந்த கறிக்கு இவ்வளோ வெங்காயம் போட்டால் தான் நாட்டுக்கோழிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தாவே சாப்பிடணும் போல் இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். என்னையா சாப்பிடலாமா? சாப்பிட நான் ரெடியாக இருக்கேன். போடு, நீ சாப்பிட என்ன ரெடியாக இருக்கிறியா? உனக்கே போத மாட்டேங்குது. நீயே சாப்பிடுவியா? கோழி அரிக்குதா? இல்லை சட்னி இறக்கி இறக்கி வச்சிடலாம். இறக்காச்சு. ஆத்தான்னு கூப்பிடணும். அக்கா அம்மாச்சின்னு கூப்பிட்டா நீ ஆத்தான்னு கூப்பிடணும். நீ அடி வாங்க. ஆத்தா எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்குதா? எப்படி பாப்பா இருக்கு? வேகமா சொல்லு, அத்தை கேட்குற மாதிரி. சூப்பரா இருக்குது. காராதி மாதிரி. நல்லா இருக்கடி தங்கம். சரி சாப்பிடு.